ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த 3 விஷயங்களை தினமும் செய்து கொண்டு வரும் பொழுது அந்த வீட்டில் மகிழ்ச்சிக்கும் செல்வத்துக்கும் குறைவே இருக்காது அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்து அனுசரித்து செல்ல வேண்டும். என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவை வெறும் கருத்துகள் தான் என்பதை உணர்ந்து மனதார ஒன்றிக்கொள்ள வேண்டும். அப்போது தான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும். அந்த வகையில் இந்த 3 விஷயங்களை தினமும் செய்பவர்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடும்பத்தில் தடையில்லாத பணவரவும் ஏற்படும் என்கிறது சாஸ்திரங்கள். அப்படியான அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுமே பார்த்திங்கன்னா காலையில் அந்த 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு இதெல்லாம் செய்யணும். அதே போல் அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களுமே முதலில் காலையில் இந்த 6 மணிக்குள்ளே எழுந்து கொள்வதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும். 6 மணிக்கு மேலே எழுந்து போவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தரித்திரம் அப்படிங்கிறது தான் பிடிக்கும். இவர்களிடம் ஒரு சோம்பேறித்தனமும் சோர்வும் எப்போதுமே குடிகொள்ளும். இதனால் பார்த்திங்கன்னா தோல்விகள் துன்பங்கள் குடும்பத்தில் இந்த நிம்மதியின்மை போன்றவையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோருமே சீக்கிரம் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை வைத்திருந்தாங்க. பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகாலையிலே எழுந்து நடமாடி கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு கடைகளுக்கு போவாங்க, குளிக்கிறதுக்கு இப்படின்னு காலையிலே அந்த சுறுசுறுப்போடு செயல்படுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலைகள் எல்லாமே மாறிடுச்சு. நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க. இருந்தாலுமே இந்த காலை நேரத்தில் எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே 6 மணிக்குள்ளே எழுந்து கொள்வது தான் மிகவும் நல்லது. 6 மணிக்குள்ளே எழுந்ததுக்கப்புறம் சும்மா எழுந்துட்டு திரும்ப போய் படுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்ன வேலை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிடம் பார்த்து அதை செய்வது தான் மிகவும் நல்லது. 4:30 மணி முதல் 6 மணி வரை வீட்டை நோக்கி மகாலட்சுமி வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. எனவே அந்த நேரத்தில் எழுந்து முகமெல்லாம் கழுவி வாசல் கூட்டி பெருக்கி மொழுகி கோலம் போட்டு வைக்க வேண்டும். இப்படி கோலம் போடுபவர்கள் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா தாமரை கோலம் போடுவது சிறப்பு. வெள்ளிக்கிழமை வாசலில் பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளெல்லாம் அந்த வீட்டு வாசலில் அந்த தாமரை கோலம் இருப்பது மிகவும் நல்லது. அதை அழகாக அப்படியே இட்டு வைத்தால் வீட்டில் பார்த்திங்கன்னா நிம்மதி மகிழ்ச்சி செல்வம் எல்லாமே பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். பெண்கள் எப்பொழுதும் இந்த ஒரு விஷயத்தை வாடிக்கையாக வச்சுருக்கணும். மற்றவங்க எந்திக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெண்களாவது இந்த முன்னேற்றத்தை ஈடுபாடு செய்வது மிகவும் நல்லது. ஏன்னா அவர்கள் தான் ஒரு விஷயத்திலேயுமே அந்த கண்ணுங்கருத்தோடு செய்கின்ற ஒரு நபராக இருப்பார்கள். அதனால் அந்தந்த வீட்டு மகாலட்சுமிகள் எழுந்து காலையிலேயே வீட்டு வாசலை பெருக்கி நல்லபடியாக கோலம் போட்டு அந்த வீட்டையே லட்சுமி கடாசமாக செய்வது அவர்களுடைய கையில் தான் உள்ளது. மற்றவர்கள் சொல்லலாம், பாட்டு சீக்கிரம் எழுந்துருங்க, அவங்க வேலைகளை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சொல்வது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கும். செய்கிறது அப்படிங்கிறது அவரவருடைய அந்த ஒரு விஷயம். அதனால் முடிந்த அளவு நம்ம சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லி பார்க்கணும். செய்கிறது செய்யாதது அவங்களுடைய விருப்பம். அவங்க ஒன் டைம் அதை கடைபிடித்து செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் வருவதை அவங்களே போக போக உணர்வாங்க. அதனால் எதையுமே சொல்கிறாங்கன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அது ஒரு தடவை 2 தடவை நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது தான் அதில் உள்ள ஈடுபாடோட நன்மை நமக்கு புரிய வரும். அதனால் பெண்கள் எப்பொழுதும் காலையில் 4:30 மணிலாம் எழுந்து வீட்டு வாசலில் தூத்து கோலம் போடுவதை வாடிக்கை வச்சுக்கோங்க. மற்றவங்க யாராக இருந்தாலும் 6 மணிக்குள்ளே எழுந்து அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யுங்க. சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அனைவருடைய வீட்டிலையுமே எல்லோருமே எழுந்து கொள்வது தான் மிகவும் நல்லது. எப்போதாவது உடம்பு அசௌகரியமாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தூங்கலாம். மற்றபடி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சூரியன் உதித்ததுக்கப்புறம் 7-8 மணி வரை நம்ம தூங்குவது அப்படிங்கிறதே ஒரு தவறான விஷயந்தான். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குமே நம்ம தினமும் இந்த அன்னதானம் என்பது செய்வது பல மடங்கு புண்ணியங்களை நமக்கு பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இறைவன் நமக்காக கொடுத்த ஒரு கொடையினே நம்ம சொல்லலாம்.
அதாவது இந்த அன்னதானம் மற்ற தானங்களை விட இந்த அன்னதானத்திற்குத்தான் மிகுந்த ஒரு மதிப்பு உண்டு. அதில் ஒரு பலன்களுமே நமக்கு உண்டு. ஒரு உயிரினுடைய வயிறு நிறைஞ்சிருச்சுனாலே அவனுடைய மனதும் நிறைந்த மாதிரி தான். அதனால் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உணவை ஒருவருக்கு தினமுமே வாங்கி கொடுப்பது நல்லது. உங்களுக்கு மனிதர்களுக்குத்தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு சமைக்கிறீங்க, பெண்கள் சமைச்ச உடனே ஒரு தட்டில் அந்த சாப்பாடு, அந்த குழம்பு, ஏதோ ஒரு விஷயம், அந்த குருவிகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன பறவைகள்லாம் நம்ம வீட்டு பால்கனியில் வரும். இப்படி வருகின்ற வேலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸு, மிக்சரோ இல்லை வேறு எதுவோ, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு வைப்பது, அந்த உயிர்கள் வந்து அதை சாப்பிடுவது அப்படிங்கிறதே நமக்கு பன்மடங்கு புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இப்படியான தானத்தை நீங்கள் காலையில் உணவு உண்ணும் முன்பே எழுந்து கண்டிப்பாக உணர்ந்ததும் பார்த்திங்கன்னா அதை செய்வது மிகவும் நல்லது. காலையில் வருகின்ற அந்த வழியாக வருகின்ற அந்த பறவைகள், எல்லா விதமான அந்த பறவைகளும் பூச்சிகளும் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் நம்ம வைத்த அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது அதுவே நமக்கு பன்மடங்கு புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அனைவருமே உணர வேண்டும். காலையில் காகத்திற்கு சாப்பாடு வைப்பதெல்லாம் அவ்வளோ நல்லது. நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடியே அந்த சாப்பாடை வடித்து அது எச்சில் படாமல் கொண்டு போய் நம்ம பால்கனியில் அந்த காகத்திற்கு வைப்பது நமக்கு அவ்வளோ நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் குளித்து முடித்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கும் மனிதர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்க. அப்படி முடியாமல் இருக்கும் பட்சத்தில் காலையில் எழுந்து நீங்கள் கோலம் போட்ட பிறகு அந்த கோலம் கூட நீங்கள் பச்சரிசி மாவில் போடுங்க. அதற்கப்புறம் அந்த சிறு குருவிகளும் பட்சிகளும் தானியங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது பயிர் வகைகளை அதை அந்த பட்சிகளுக்கு தானம் செய்யுங்க. எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மாடி இருக்கும். மாடி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு உயரமான இடத்துல தண்ணீர் ஏதோ ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை பிளாஸ்டிக் எதுலேயோ ஒன்று தண்ணீர் கொண்டு போய் வைங்க. தினமுமே அந்த தண்ணீர் இருக்கா இல்லையான்னு பார்த்து தினமுமே நம்ம தண்ணீர் வைப்பது மிகவும் நல்லது. அந்த தண்ணீரை அந்த பட்சியானது ஏதோ ஒரு அந்த பறவைகள் குடிக்கும் பொழுது அதுவுமே நமக்கு நன்மைகள் கொண்டு வரும். முதல் விஷயம், காலையில் சீக்கிரம் எழுந்து அன்றாட பணிகளை நம்ம செய்யணும். கோலம் போடுவது, அதற்கப்புறம் அன்னதானம், இது இரண்டாவது விஷயம். அது மட்டும் இல்லாமல் விலங்கினங்களுக்கு உங்கள் வீட்டில் அருகில் தண்ணீர் வையுங்கள். அரிசி வடிக்கும் அந்த கஞ்சி தண்ணீர், சாதம் போன்றவை வீணாக்காமல் பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் உணவாக தானம் செய்யுங்க. மேலும் எறும்புகளுக்கு பச்சரிசி மாவு போட்டு வைங்க. பச்சரிசியால் கோலம் போட சொல்லும் காரணமும் இதனால் அப்படின்னு எல்லாருமே தெரிந்துக்கோங்க. அதிகாலையிலே தானம் செய்த பலன் கிடைக்க நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே இந்த விஷயங்களை செய்து நமக்குமே இதை கூறிவிட்டு போயிருக்கின்றனர். பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். இருந்தாலும் இந்த விஷயங்கள் இப்போ ஞாபகம் நமக்கு வரும் பொழுது, இதனால் வரை நம்ம செய்யலைனாலும் இதுக்கப்புறம் நம்ம கடைபிடிக்கும் பொழுது தான் அது நம்ம குடும்பத்திற்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். அந்த காலத்தில் ஆரோக்கியமான வாழ்வு, நிறைவான செல்வம், இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையான வாழ்க்கை. இப்போ உள்ள காலகட்டத்தில் நோய் நொடியோடு அனைவருமே வாடி வதஞ்சி எந்த நேரத்தில் எந்த நோய் வரும்னே தெரியாத அளவுக்கு, இப்போ எந்த நேரத்தில் யாருக்கு உயிர் பிரியும்னே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா சும்மா நல்லா நடமாடி கொண்டிருக்கின்ற மனிதனே திடீர்னு மயங்கி விழுந்து இறந்துடுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்து உணவு முறைகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் பின்பற்றும் பொழுது தான் நம்மளால் எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சியான முறையில் வாழ முடியும். அதுக்கப்புறம் மூன்றாவது, வெள்ளிக்கிழமை தோறுமே உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையெல்லாம் அசைவ பொருளை எடுத்து சமைக்கக்கூடாது. முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கொண்டு சாம்பார் செய்ய வேண்டும். இதுவும் மகாலட்சுமி கடாட்சத்தை நமக்கு பெருக செய்யும். குடும்பத்தில் வறுமை நீங்க, தனதானியங்கள் பெறும். எனவே வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வகையில் துவரம்பருப்பை சேர்த்து சமைத்து கொள்ளுங்கள். பொதுவாக எல்லோர் வீட்டிலும் சாம்பார் வைப்பது வெள்ளிக்கிழமையில் தான். அதற்கு காரணமும் இதுதான். அப்படி வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்க முடியாவிட்டால் சாதத்துடன் 4-5 துவரம்பருப்பை போட்டு வேக வைத்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இப்படி இந்த 3 விஷயங்களையுமே நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இந்த பணவரமும் தங்குதடை இல்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஃபஸ்ட்டு கூறின 2 விஷயங்களை பார்த்தீங்கன்னா தினமும் செய்வீங்க.
வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மூன்றாவது விஷயத்தை, அதாவது சாம்பாரில் இந்த துவரம்பருப்பு போட்டு வைக்கின்ற இந்த ஒரு விஷயத்தை செய்வது மிகவும் நல்லது. இந்த 3 விஷயங்களையுமே பெண்கள் அவங்கவுங்க வீட்டில் கடைபிடித்து கொண்டு வந்தாலே வீடு எப்பொழுதுமே சுப லட்சணமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கும். அதாவது அந்த வீட்டில் எந்த ஒரு பொருளாதாரத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாலுமே அந்த நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் பணவரவும் அப்படிங்கிறது தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். இப்போ வேலைக்கு போக வேண்டாம், இதை மட்டும் செஞ்சாலே நமக்கு காசு வந்துடுமா அப்படின்னு மட்டும் யாரும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு வழியில் நமக்கு அதற்கான அந்த அதிர்ஷ்டங்கள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. எப்படி நம்ம காலையில் 6 மணிக்குள்ளே எழுந்திருக்கொள்கிறோமோ அதே போல் சாயந்தர நேரத்துலையுமே யாருமே தூங்கக்கூடாது. சாயந்தர நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் போல் காலையில் எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே போல் தான் சாயங்கால வேலை. சூரிய உதயமும் அஸ்தமனமும் ஒரே ஒரு சூழ்நிலை தான். அந்த 2 சூழ்நிலையும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். அந்த நேரத்தில் விளக்கேற்றி காலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியலைனாலும் மாலை நேரத்திலேயாவது விளக்கேற்றி வழிபாடு செய்வது தான் அந்த குடும்பத்திற்கு சுப லட்சணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் மேல் சொன்ன 3 விஷயங்களையும் தொடர்ந்து பெண்கள் கடைபிடித்து கொண்டு வாருங்கள். வீடு நன்மை பெறும் அப்படிங்கிறதான். அனைவரும் இன்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.